அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன். சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு குழந்தை தடை அல்லது தாமதமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு சிறந்த பரிகார முறை. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய அரச மரம், அது அல்லது அரச மர விநாயகர், அவருக்கு நான் ஆற்றுல மோந்துட்டு வந்து ஒவ்வொரு குடமாக மோந்துட்டு வந்து 27 குடம் அல்லது 48 குடம், குடம் சிறுசாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அவ்வளோ தண்ணி ஆற்றுல மோந்துட்டு வந்து ஊற்றணும். 27 அல்லது 48 இப்படி ஊற்றும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அரச மரத்துக்கு மூச்சுடக்கூடிய தன்மை இருக்குது. நீங்கள் கெசு வாங்கி வந்து அந்த விநாயகருக்கு அந்த அரச மரத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றும் பொழுது கர்ப்பப்பை விரிவடையும். மூச்சு குழாய் வழியாக அந்த காற்று போய் நல்ல காற்று போய் சுவாசித்து அந்த கர்ப்பப்பை விரிவடையும். ஈஸியாக குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இது அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அதே வாரம் திங்கக்கிழமை நாள் விநாயகருக்கு நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணிக்கணும். நம்ம பேரில் நம்ம வீட்டுக்காரர் பேர்லேயும் அல்லது நம்ம பேர்லேயோ அல்லது மனைவி பேர்லேயோ அர்ச்சனை பண்ணிவிட்டு 5 தேங்காய் ஈடுகாய் அடித்து உடைக்கணும். அடித்து உடைச்சிட்டு நம்ம வீட்டில் தொட்டில் ஒன்று கட்டணுங்க. தொட்டில் கட்டிட்டு பக்கத்து வீட்டு குழந்தைய வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் போட்டு ஆட்டணுங்க. இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு குழந்தை தடையோ அல்லது தாமதமோ ஏற்பட்டால் உடனடியாக இதுக்கு குழந்தை கிடைக்கும். இது ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்குது. எளிமையாக தான் இருக்குது. செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.